Somu bought a second-hand bike for 28,000. So second-hand bike அப்படின் bought அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? Cost price. Cost price of the bike எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா cost price is equal to rupees 28,000. And spent rupees 2,000 on its repair. So spent எதுல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா spent is equal to overhead charges. அதாவது நம்ம வாங்கிட்டு அதுக்கு மேல நம்ம செலவு பண்றோம். ஓகேவா? overhead charges. overhead charges எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2,000 rupees overhead charges. கிளியர். இப்போ what is the new cost price? இப்போ இந்த பைக்கோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா the new cost price will be this cost price plus the overhead charges. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் தான் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணும் overhead charges always will be added to the cost price. இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 28,000 plus 2,000 will be 30,000. Right? 28,000 நம்ம 2,000 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 30,000. இப்போ நமக்கு cost price எவ்வளோனா 30,000. How much he sold? He sold for rupees 30,000. இப்போ செல்லிங் பிரைஸும் அவங்க எவ்வளோக்கு வித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 30,000 rupeesக்கு தான் வித்திருக்காங்க. So, does he have profit or loss? No. No profit, no loss. Because SP is equal to CP. CP is equal to SP அப்படின்னா என்ன அர்த்தம்? No profit, no loss. வாங்கின விலைக்கே வித்தாச்சு. So, no profit, no loss.